சரித்தண்ணா, உனக்கு ஒன்று தெரியுமா? குணவதி ஆச்சியோட ஐடி வேலை எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சு. அந்த காசு கிடைக்க தேவையான டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணியாச்சு. சூப்பர். இவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஏதோ அவங்களோட லக் நடந்துட்டு. பாவம், நல்ல பாசமானவங்க. இங்கே எல்லாமே தெளிவாக தான் இருக்குது. நம்ம ரைட்ஸ் என்னது நமக்கு தெரிஞ்சால் போதும், பெரிய விஷயமே இல்லை. யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. பிள்ளைய ஸ்கூலுக்கு சேர்க்குறதோ சொந்தம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறதோ எதுனாலும் ஒழுங்காக ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சாலே காணும். ஒரு குடிமகண்ட உரிமைகள் என்னென்ன? புரிகிற மாதிரி நான் தெளிவாக சொல்கிறேன். இலங்கை குடியுரிமை இருக்கிறதால நமக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அது இல்லாமல் இந்த பயன்கள் வேறு நாட்டில் நமக்கு கிடைக்காது. அது எல்லாம் என்ன? சரி, இப்போ பாரு, இன்னொரு நாடு ஆளுங்க ஓட் கேட்கவோ போட விட மாட்டாங்க. அதே மாதிரி நீ இன்னொரு நாட்டுக்கு போயிட்டும் செய்ய முடியாது. சரித், நீ சின்ன வயசுல அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆகலாம்னு கனவு கண்டதானே? அதுக்கு முதல் நான் அங்கே சிட்டிசன்ஷிப் எடுக்கணும். கரெக்டு. அரசியலில் இருக்கிற ரைட்ஸ் கிடைக்கணும்னா முதல்ல அந்த நாட்டு சிட்டிசனாக இருக்கணும். அப்புறம் நீ வேணா உன்னோட ஆசைக்கு ஒரு கட்சியை மக்கள் சேர்த்து ஆரம்பிக்கலாம். அப்படின்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன? ஸ்டார்ட் பண்ணலாமே. இப்போ இருக்க கவர்மெண்ட் கிட்டையும் கேள்வியும் கேட்கலாம். ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் சிவில் ரைட்ஸ் இருக்கு. இந்த டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் எல்லாருமே சாதி இன மத பேதம் இல்லாமல் ஒரே மாதிரி நடத்தப்படணும். எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. டெமோக்ராட்டிக்கா? அப்படின்னா நான் பயப்படாம நைட் 10 மணிக்கு கூட பஸ்ல தனியா போகலாமோ? அது டெமோக்ராட்டிக் இல்லை. இங்கே வேர்டு ஒழுங்காக சொல்கிறோமோ பிள்ளையர் சொல்கிறோமோ முக்கியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி மக்கள் அர்த்தம் தெரிஞ்சு நடக்கிறாங்களா, அதுதான் முக்கியம். ஒழுங்காக படித்த மக்கள் இருக்கிற ஒரு கம்யூனிட்டியில் நம்ம வாழ்க்கை, பாதுகாப்பு, சுதந்திரம் எல்லாமே நல்லபடியாக இருக்குதா, அதுதான் முக்கியம். இதை விட வேற என்ன உரிமைகள் இருக்கு? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ருவான் வெளி சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான், இல்லை புதுசாக வேலைக்கு போகிறது. இது எல்லாமே அவளோட தனிப்பட்ட உரிமை. படிக்கிறது, மெடிக்கல் சர்வீஸ் எடுக்கிறது, சுத்தமாக ஹெல்த்தியாக இருக்கிறது எல்லாமே ஒரு மக்களோட அடிப்படை உரிமைகள் தான். இது எல்லாமே பொருளாதார சமூக கலாச்சார உரிமைக்குள்ளேயே வந்துடும். அதோட வயசாகிட்டே வேலை இல்லை, கை கால் இல்லைன்னு மக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதால தான் குணவதி ஆட்சிக்கு இப்பயும் அந்த ரைட்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லாம் சரி, ஒரு நாட்டோட சட்டம் எப்படி சிட்டிசன்ஸை பாதிக்கும்? அட பாரேன், ரோன் மல்லி எப்படி இதில் ஆர்வமாக இருக்கான்னு. ஹலோ, என்னோட கல்வி உரிமையில தலையிடாத, பிறகு நானும் உனக்கு எதிராக சட்டப்படி ஆக்ஷன் எடுத்துருவேன். இது ஒரு நல்ல கேள்வி. ஒவ்வொருத்தருக்கும் நேர்மையான சுதந்திரமான கோர்ட்டில் நியாயமான விசாரணைக்கு ரைட்ஸ் இருக்கு. இங்கே ஒரு ஆள் செஞ்சது சரியா பிள்ளையான்னு விசாரிக்கலாமே, நாம் டிசைட் பண்ணவே கூடாது. அப்போது ஒரு லாயர் நமக்குன்னு வாதாட வைக்க உரிமை இருக்குன்னு? கட்டாயமா எல்லாருக்குமே தனியாக லீகல் அட்வைஸ் எடுக்க உரிமை இருக்கு. ஏன் சரியான ரீசன் சொல்லாமல் யாரையும் கைது பண்ண முடியாதுன்னு தெரியாதா? இன்னைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ரீசன் தெரிஞ்சுக்கிறது நம்ம ரைட்ஸ். நமக்கு தெரியாதது இன்னும் எவ்வளோ இருக்கு. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம சூழல் கூட நமது உரிமை தான். அதை யாரும் குப்பையாக்கி கெடுக்க பார்த்தா அதையும் நாம் இன்ஃபார்ம் பண்ணி பாதுகாக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ என்ன கேள்வி? அவங்க நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம நாட்டுக்கு அகதிகளை வராங்கல்ல, அவங்களுக்கும் அப்போ எங்கே குடியுரிமை இருக்கா? கொடுப்பாங்களா? இப்போதான் நீ மூளையை யூஸ் பண்ணுற. இப்படித்தான் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அக்கறை இருக்கிற சிட்டிசன்ஸ் வாழ்கிற சொசைட்டியில் அகதிகள் சேஃபாக தான் இருப்பாங்க. நீ சொல்கிறத பார்க்கும்போது குடிமகனுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது போல. சிம்பிள். நம்ம ஒரு நாட்டோட சிட்டிசன் சொல்லும் போது அப்படி ஒரு ஃபீல் வரும். குடியுரிமை முக்கியம்னு சொல்கிறதுக்கு வேற என்ன காரணங்கள் இருக்குது? அது ஒரு 1000 இருக்கும். கொஞ்சம் இரு, நான் என்னோட புக்கை காட்டுறேன். அதை இங்கே தான் நான் வாசிக்கிறேன். தி நேஷனல் கான்ஸ்டிடியூஷன்ஸ். அதை மறுபடியும் சரித்த குழு அவன் வாசித்து நமக்கு புரிய வைப்பான். புரிய வைக்கிறேன் கேள். ஒரு குடிமகன் ஆறுது என்றது நமக்குன்னு ஒரு சொந்தம் ஒரு நாடு இருக்கு அப்படின்னு ஒரு கெத்து ஃபீலிங்ஸ் காட்டுறதுக்கு தான். இது தான் நமக்கும் அகதிக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். சொல்ல போனால் ஒரு சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி. நம்ம முதல்ல கதைச்ச மாதிரி சிட்டிசனுக்கு குறிப்பிட்ட பொறுப்பு, பாதுகாப்பு இருக்கு. அதோட எக்ஸ்ட்ராவா தரமான வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வசதிகள் எல்லாம் நிறைய இருக்கு. காசு வசதிகள், லோன் வசதிகள் எல்லாமே ஸ்பெஷலான முறையான சொத்துரிமை, பிஸ்னஸ் சட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். இதுகளோட நமக்குன்னு நிறைய பொறுப்புகளும் இருக்குல்ல. என்னென்ன பொறுப்புகள்? அதான் இந்த விதிகளை ஒழுங்கா மதிச்சு நடக்கிறது. அதே இப்போ உனக்கு புரிஞ்சிட்டு. கூடவே சரியா டேக்ஸ் கட்டுறது, சமூக சேவையில் கலந்துக்கிறது எல்லாமே சேவையில் கடமை தான். நாம எல்லாருமே ரூல் சம்மதிச்சு நல்ல சிட்டிசன்ஸா இருந்தா எல்லாம் ஈஸியா முடியும். ஒரு நல்ல நட்புறவும் உருவாகும். அதே தான்.
எல்லாருக்குமே குடியுரிமைனா என்ன, பொறுப்புனா என்னன்னு விளங்கினா டிவி, சோஷியல் மீடியாவில் வர குற்றங்களை குறைக்கலாம். பாதுகாப்பான சமூகத்தையும் உருவாக்குவது நம்ம கையில் தான் உள்ளது.